எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரும் தமிழன்மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் மெயின்டெனன்ஸ் பற்றி நண்பர்கள் நிறையா பேர் வந்து பேச சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ பைக் மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுங்கள், பைக் மெயின்டெனன்ஸ் என்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை மட்டும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோ பதிவு மூலமாக நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியை கொண்டு போய் வெயிலில் நிறுத்தாதீங்க. வெயிலில் நிறுத்துறதுனால நம்மளுடைய அவுட்டர் பாடியினுடைய கலர் வந்து ஃபேட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நெல்லில் நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியை அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கள், நீட்டாக தொடச்சி வச்சுக்கோங்க. நமக்கே தெரியும் நம்மள எத்தனை பேர் வண்டியை துடைக்கிறோம் அப்படின்ற விஷயம்லாம் நமக்கே நல்லா தெரியும். பட் இருந்தாலும் முறைப்படி வந்து நீட்டாக தொடச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்கவே ஒரு கிளாமரஸ் லுக்கு ஒன்று கொடுக்கும். இந்த வண்டியை வந்து பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்தும், எந்த வண்டியாக இருந்தாலும் சரி. அண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்க, இல்லை ஒரு ரோடு ஒரு பைபாஸ் ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்கள். கியர் சேஞ்ச் பண்ணுறது வந்து ப்ராப்பரான கியர் சேஞ்சாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 150 சிசி நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ 1ல் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபஸ்ட் கியரு, 10லேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் செகண்ட் கியரு, 20 to 30 to 35 வரைக்கும் தேர்ட் கியரு, 35 கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோர்த் கியரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். குண்டா நிறையா கியரை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கியர்லேயே வண்டியை ஆஃப் பண்ணுவாங்க, கியர்லேயே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணாதீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் வண்டியை எவ்வளவோ சர்வீஸ் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணி வச்சுருந்தா கூட நிறையா பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோலே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா போட மாட்டாங்க, சும்மா பம்போட ரீடிங் மட்டும் ஓடுது. ரெண்டாவது ரகம் இருக்குது, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரோலை வந்து கலப்படம் பண்ணுறாங்க. ஸோ கலப்படம் பண்ணி அதை கொண்டு வந்து போடுறது ரொம்ப ஆக்டேன் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பங்க்கில் ப்ராப்பரான பெட்ரோல் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக அந்த பங்க்கினுடைய மேனேஜரோ அந்த பங்க்கில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி பீப்புளை போய் பார்த்து எனக்கு Q&Q செக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முறைப்படி எந்த பங்காக இருந்தாலும் செக் பண்ணி காட்டணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரூல் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக எந்த பங்க்கில் வேணாலும் போய் எனக்கு Q&Q செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே பெட்ரோலினுடைய வேல்யூ டென்சிட்டி எல்லாமே உங்களுக்கு காட்டுவாங்க. குவாலிட்டி எப்படி இருக்குது, குவான்டிட்டி நல்லா இருக்குது, இந்த குவான்டிட்டிக்கு இவ்வளோ குவாலிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் காட்டுவாங்க. ஸோ அதுவும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க்கில் ரெகுலராக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். எதனால் ஒரே பெட்ரோல் பங்க்கில் மெயின்டைன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஆக்டேன் நம்பர் வேல்யூ வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஒரு நீங்கள் ரெகுலரான ஃபியூல் யூஸ் பண்ணும்போது ஒரே கைண்ட் ஆஃப் ஆக்டேன் நம்பர் வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நாள் பாரத்தில் போடுறீங்க, கொஞ்ச நாள் வந்து எஸ்டாரில் போடுறீங்க, கொஞ்ச நாள் வந்து இந்தியன் ஆயில் போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மாறி மாறி நீங்கள் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டேன் வேல்யூஸ் வந்து மாறிட்டே இருக்கும் பெட்ரோலில். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செய்து ஏர் ப்ரெஷரை வண்டியில் மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு ஸ்பெசிஃபைடு ஏர் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வண்டி சல்யூட்டோ, இந்த வண்டியினுடைய ஏர் ப்ரெஷருடைய அளவு எவ்வளோ அப்படின்னா ஃப்ரண்ட் வீலுக்கு 28 PSI, பின்னாடி வீலுக்கு 33 PSI. சப்போஸ் நான் டபுள்ஸ் போகிறேன் அப்படின்னா 36 PSI வரைக்கும் பேக்கில் நான் வைக்கலாம். ஆனால் நம்ம இப்படி அடிக்கிறது கிடையாது. ஃப்ரண்ட்டில் 25, பின்னாடி 40. இது ஒரு காமனான ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணப்படுது. ஒவ்வொரு வண்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த கரெக்டான மெயின்டைன் ப்ரெஷரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மைலேஜ் அவுட்புட் அதிகமாக கொடுக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனான டேர்ம்ஸ். ஸோ இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக உள்ளே இறங்குனீங்க அப்படின்னா டயரை செக் பண்ணுங்கள். அது மீன் டயர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டயர் வந்து ஃபுல்லாக தேஞ்சு அந்த டயர் இப்படி விரித்து பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற முகம் தெரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. டயர்னுடைய TWI மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது ட்ரெட் வியர் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக வந்து தேஞ்சு போச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து வீலை வந்து சேஞ்ச் பண்ணணும், ஐ மீன் டயரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் டயர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா அதுக்கடுத்து தேயக்கூடிய சமயங்களில் சப்போஸ் உங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸே ஆனால் கூட இன்சூரன்ஸ்லாம் நீங்கள் கிளைம் பண்ணுறது கஷ்டம் தான். ஏன்னா TWI மார்க்கை விட தேஞ்சிருக்கு, நீங்கள் ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸை தட்டி கழிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அண்ட் இன்ஜின் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வாங்குங்க அந்த கம்பெனி வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் தாராளமாக வாங்குங்க. விளம்பரப்படுத்துறது அப்படின்றது வேறு, பட் எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் தாராளமாக வாங்குங்க. பட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய லூஸில் வந்து ஆயில் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நம்ம மண்ணெண்ணெய் விளக்கெண்ணெல்லாம் வாங்குற மாதிரி அப்படி அளந்து அப்படி ஊற்றுறாங்க. அந்த மாதிரியான இன்ஜின் ஆயில்ஸ் வந்து மேக்ஸிமம் ஊற்றுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி நீங்கள் வாங்க முடியலனா கூட ஒரு செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி ஆயில்ஸாவது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெகுலர்ஸாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு 240 ரூபாயில் இருந்து 280 ரூபா வர்ற மாதிரி. அண்ட் அதே மாதிரி ஆயிலுடைய கிரேடு வந்து தயவு செய்து பார்த்து வாங்கி ஊற்றுங்க. இப்போ ஒரு R15 மாதிரி FZ மாதிரி வண்டிலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 15W50 கிரேடில் ஆயில் ஊற்றுங்க. சப்போஸ் இல்லை ஒரு 100cc கேட்டகரியில் ஒரு நார்மலான நான் வண்டி வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 20W40 SAIனுடைய
பரிந்துரைக்கப்பட்ட 20W40 வந்து நீங்கள் ஊற்றணும். ஸோ ஏன் வந்து இந்த ஆயில் கிரேடை நம்ம மாற்றி ஊற்றினா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 20W40 ஏற்கனவே விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஜின் ஆயில் ஊற்றக்கூடிய குவான்டிட்டி வந்து வண்டிக்கு வண்டி சேஞ்ச் ஆகும் ஒழிய குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல குவாலிட்டியான ஆயில் ஊற்றிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸில் ரொம்ப முக்கியமான பார்ட்டு இன்ஜின் ஆயில் மாற்றுறதும் ஒன்று. கிலோமீட்டர் கண்டிப்பாக தயவுசெய்து பார்த்துக்கிட்டே வாங்க. 2500 கிலோமீட்டர்லேருந்து 3000 கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் ஆகுது. இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னாலே தயவுசெய்து கண்டிப்பாக வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஓட்டக்கூடாது. தொடர்ந்து இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆக வரைக்கும் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்ஜின் வேலை வச்சிருச்சு அப்படின்னு நிறையா நண்பர்கள் வந்து நான் பார்க்குறேன் கண்ணார. அதனால் வந்து ஒரு 2000 கிலோமீட்டருக்கு மேலே போகிறீங்க, 2000லேருந்து 3000 கிலோமீட்டருக்கு இன்பிட்வீன் கேப்லேயே இன்ஜின் ஆயிலை சேஞ்ச் பண்ணி பழகிக்கோங்க. அண்ட் ஸ்பார்க் ப்ளக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில வண்டியெல்லாம் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் நீங்கள் ரொம்ப நாளாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்பார்க் ப்ளக் கருப்படிக்கலாம் சான்ஸ் இருக்கும். ஸோ அப்பப்போ கழட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த கேப்பில் தான் தண்ணி இறங்கி நின்றுருக்கும். ஸோ மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி விட்டு சும்மா வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் மாட்டினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தாராளமாக வந்து வண்டி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் அட் த சேம் டைம் ஒரு ஸ்பார்க் ப்ளக்குடைய லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஓடுற வரைக்கும் ஓட விடலாம். ஆனால் முறைப்படி ஒரு 7000 இருந்து 8000 கிலோமீட்டரில் முறைப்படி வந்து ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் கிலோமீட்டர் கணக்கெலாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அதனால் காமனாக 10,000 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் ஸ்பார்க் ப்ளக் வந்து சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஏர் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் 12,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏர் ஃபில்டரில் 2 டைப் இருக்குது. ட்ரை டைப்னு ஒன்று இருக்குது, வெட் டைப்னு ஒன்று இருக்குது. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ட்ரை டைப்புங்கிறத நீங்கள் கழட்டிங்கன்னா அது பேப்பர் கோனு எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டிருப்பாங்க. ஆனால் ஏர் ஃபில்டர் கழட்டி பார்க்கும்போது வரன்னு இருக்கும். சப்போஸ் வெட் டைப் அப்படின்றது வந்து ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பசபசப்பு தன்மையோடு இருக்கும். அந்த வெட் டைப் ஏர் ஃபில்டரை நீங்கள் கழட்டி க்ளீன்லாம் பண்ணக்கூடாது முறைப்படி. ட்ரை டைப்பை மட்டும் நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணலாம். ஆனால் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கழட்டி டம்முன்னு தரையில் 2 தடவை தட்டிட்டு தான் மாட்டுவாங்க. பட் முறைப்படி அப்படி கழட்டி மாட்டக்கூடாது. நீங்கள் வெட் டைப் ஏர் ஃபில்டரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும். அதாவது மாற்ற மட்டும் தான் செய்யணும். 12,000 கிலோமீட்டர் வந்துச்சு அப்படின்னா ஏர் ஃபில்டர் கம்பல்சரி மாற்றிடணும். சப்போஸ் வந்து நீங்கள் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர்லேயே சேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளச்சை பொறுத்த வரைக்கும் இந்த லிவரை வந்து நிறையா பேர் ஒன்று ஓவர் டைட்டாக ஏற்றி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி ஓவர் டைட்டாக ஏற்றி வச்சிருக்கும் போது நமக்கு ரொம்ப ஹார்டாக நம்ம பிடிக்கிறப்ப வந்து அந்த வயர் வந்து அந்து போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இது நீங்கள் அப்படி இல்லாமல் ரொம்ப லூஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அப்போயும் இஷ்யூ தான். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பரான கிளச்சிங் வந்து இருக்காது. ஹாஃப் கிளச் வச்சிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி ஹாஃப் கிளச் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக வந்து மைலேஜே கொடுக்காது. என்ன ரீசன் அப்படின்னா பவர் டிரான்ஸ்மிட் ஆகிறதுல வந்து அங்கேயே நிறைய பவர் லாஸ் இருக்கும். அதாவது கிளச்சில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறப்பயே நிறைய பவர் லாஸ் இருக்கும். அதனால் வந்து இந்த கரெக்டான ஃப்ரீ பிளே பார்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு 3 mmலேருந்து 5 mm வரைக்கும் வந்து ஃப்ரீ பிளே இருக்கணும். ஸோ அந்த ஃப்ரீ பிளே பார்த்து கிளச்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயினை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கழட்டிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஆயிலாம் அடிப்பாங்க. அதில் செயினில் 2 டைப் இருக்குது. ஒன்று கன்வென்ஷனல், ஒன்று வந்து சீல்டு டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆயில் அடிக்கக்கூடாது. சீல்டு டைப்பாக இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் லூபு தான் அடிக்கணும். கன்வென்ஷனல் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா முறைப்படி அதை க்ளீன் பண்ணுறது நீங்கள் கலட்டி அதுக்கப்புறம் டீசலில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயிலில் ஒரு தடவை டிப் பண்ணி எடுத்து தான் மாட்டணும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படிலாம் யாரும் பண்ணுறதில்ல. டீசல் வாஷே பெரும்பாலும் பண்ணுறதில்ல. செயினை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயில் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் ஆயில் தாராளமாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவுட்ரு கவர் வந்து இல்லாமல் இருக்கக்கூடிய வண்டி ஓப்பனாக விட்டுருக்காங்க அப்படின்னா 500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் செயின் லூப் அடிக்கணும், செயின் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். இது அவுட்ரு கவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1500 கிலோமீட்டர் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ 1000 கிலோமீட்டரில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு 1000 1500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு செயின் சலன்னு சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்கும் நிறையா மண் ஏறினால. அதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் ஓவர் கண்டிஷனுக்கு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டினுடைய பல் சக்கரம் எல்லாமே வந்து தேய ஆரம்பிச்சிடும். நீங்கள் போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றினா கூட செயின் வந்து ஸ்கிப் ஆகி வெளியில் வந்து விழுந்துடும். அடுத்து வந்து பிரேக் பேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருந்தே வந்து பிரேக் பேட் தேஞ்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீடில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. டிஸ்க்கும் அதே மாதிரி தான் நம்ம வெளியிலேருந்து பார்த்தாலே செக் பண்ண முடியும். பட் இருந்தாலும் நீங்கள் கிலோமீட்டர் கணக்கு வச்சு பார்க்குறப்ப ஒரு 10,000 கிலோமீட்டர்லாம் வந்து நீங்கள் பிரேக் பேடை மாற்றிடுறது நல்லது. டிஸ்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 12,000 ஒரு 5,000 கிலோமீட்டர் வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கம்பல்சரி சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா டிஸ்கில் வந்து கோடு விழுக ஆரம்பிச்சிடும் வரியா. அண்ட் டயரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் டயரில் வந்து ரொம்ப பெரிய பட்டன்ஸ் இருக்கக்கூடிய டயர்ஸ்லாம் ஆல்டர் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் ஆல்டர் பண்ணினா மைலேஜை சுத்தமாக கொடுக்காது. ஃபுல்லாக மைலேஜ் அதுவே சாப்பிட்ரும். டயருக்கு வந்து ஒரு நார்மலான பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஓரளவு சாஃப்டான பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கம்பெனியில் என்ன டயர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்களோ அதே டயரே வாங்கி போடுறது மச் பெட்டர், நல்லாயிருக்கும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ஒரு 50,000 கிலோமீட்டரில் வந்து டயரில் வந்து லைஃப் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் காமனாக சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டயர்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சேர்ந்த வாக்கில் தான் சேஞ்ச் பண்ணணும், அதாவது சேர்ந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும், ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் தேய்மானம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது பேக் சைட் டயர் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும். ஃப்ரண்ட் டயர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஓடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் ஃபியூஸை மட்டும் தூக்கி போட்டு வேறு ஃபியூஸ் எடுத்து மாற்றுவாங்க.
பட் காமனாக என்ன கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபியூஸ் போயிருக்கு அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணாமல் டேரெக்டாக வெறும் ஃபியூஸை மட்டும் மாற்றினீங்கன்னா அந்த ஃபியூஸும் போகும், அதை மாற்றினீங்கன்னா அதுவும் போகும். அதனால் செக் பண்ணிவிட்டு மாற்றிக்கிறது நல்லது. அண்ட் பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் கன்வென்ஷனல் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வண்டியை சர்வீஸ் பார்க்கும்போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பேட்டரியை கழட்டி டிஸ்டில்டு வாட்டர் ஃபில் பண்ணிடுங்க. சப்போஸ் சீல் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பேட்டரிஸ் வந்து இப்போ நீங்கள் ரொம்ப நாள் வண்டியெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்டரி வந்து சார்ஜ் இறங்கிடும். ஸோ நீங்கள் கிக்கர்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிக்கர் இல்லாத வண்டியை வந்து செகண்ட் கியரில் போட்டு தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் நீங்கள் பேட்டரியை வந்து எடுத்து சார்ஜ் போட்டு வச்சுக்கிறது நல்லது. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில். நிறைய பேர் ஃபோர்க் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுறதே கிடையாது. ஃபோர்க் ஆயில் அப்படியே விட்டுறாங்க. ஆனால் 12,000 கிலோமீட்டர் வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி ஃபோர்க் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி ஃபோர்க்கு பெரிய அளவில் அடிப்படாத மாதிரி பார்த்துக்கணும். நிறைய இந்த முன்னாடி வாலியெல்லாம் தொங்க விட்டு போகிறது நம்ம ஊரில் அதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது, அதனால சொல்கிறேன். ஸோ வாலியில் முன்னாடி தொங்க விட்டு போகிறது, ரொம்ப மேடு பள்ளமான ஏரியாக்களில் ஹை ஸ்பீடில் போய் டம்முன்னு குத்துறது, இந்த வீலிங் பண்ணுறது, ஸ்டண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா ஃபோர்க்கு நல்லாவே அடி வாங்கும். ஃபோர்க்கு ஆயில் சீல் போயிடுச்சு அப்படின்னாலே முன்னாடி ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் கம்பல்சரி 12,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ஃபோர்க் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது வந்து கம்பெனி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஸோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். அண்ட் கார்பரேட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய பேர் கார்பரேட்டரில் கை வைக்கிறாங்க. பட் முறைப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட்டரில் கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒன்ஸ் வந்து நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி நம்மளால் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து அந்த ரேஷியோ வந்து மாறி போயிடும். ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காற்றும் பெட்ரோலும் கலக்கக்கூடிய கலவையினுடைய அளவுகோலை வந்து ரேஷியோ கணக்கில் சொல்லுவாங்க. அது மாறி போயிடும். பட் சில சமயம் நமக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுக்கிறது நல்லது. அண்ட் எலக்ட்ரிக் செக்அப் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி அடிக்கடி வாட்டர் வாஷ் பண்ணுறவங்க வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் அடிக்கடி பண்ணீங்க அப்படின்னா சேஸ் எல்லாம் வந்து ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இன்னும் ஒன் விஷயம் என்னன்னா சீட்டை கழட்டிட்டு வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய பெரும்பான்மையான BS6 வண்டிகள் எதையுமே நீங்கள் சீட்டை கழட்டிட்டு வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது. சப்போஸ் சீட்டை கழட்டிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஸ்பேர்ஸ் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து காமனாக வந்து இப்போ ப்ளக் போகுது இல்லை ரிலே போகுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. CDI போகுது அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். நிறையா வண்டி ஓனருக்கு வந்து செலவு வச்சு விட்ரும். ஸோ இப்போ வரக்கூடிய BS6 வண்டிகளில் நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சீட்டை கழட்டிட்டு வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது, வாட்டர் வாஷ் வந்து பண்ணக்கூடாது. அண்ட் செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூயல் பம்ப் இருக்கக்கூடிய வண்டியில் ரிசர்வ் எப்போவுமே இருக்காது. நீங்கள் மினிமம் 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வந்து எப்போவுமே நீங்கள் பெட்ரோல் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். நான் 30 ரூபாய்க்கு தான் போடுவேன். அது தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் 30 ரூபாய்க்கு போடுவேன். அதே மறுபடியும் தீர்ந்ததுக்கப்புறம் 30 ரூபாய்க்கு போடுவேன். இப்படிலாம் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு BS6 ஃபியூயல் பம்ப் வண்டி லாயக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக 1 லிட்டராக மெயின்டைன் பண்ணணும். பண்ணல அப்படின்னா ஃபியூயல் பம்ப் ஏர் லாக் ஆகிக்கும். நீங்கள் FZ வண்டிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புதுசாக பம்ப் வாங்குறீங்க, R15லாம் வாங்குறீங்க அப்படின்னா 12,000 ரூபா புதுசு. செகண்ட் ரேட்டில் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினீங்கனாலே 6,000 ரூபா. மோட்டர் மட்டும் கழட்டி மாட்டிக்கிற அளவுக்கு தகுதியான ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கொடுத்து மாட்டிக்கலாம். அண்ட் ஒன் மோர் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பை பார்த்துட்டு உங்கள் வண்டி நீங்களே சர்வீஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க, பாராட்டுகள் வாழ்த்துக்களான விஷயம் தான். ஆனால் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய வீல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா முறைப்படி தெரிஞ்ச மெக்கானிக் கிட்ட கொடுத்தோ இல்லை முறைப்படி டீலர்ஷிப்பில் கொடுத்தோ நீங்கள் வந்து வண்டியை ரிப்பேர் பாருங்கள். செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் ப்ராப்பராக வைக்கல அப்படின்னா ஓட்டிட்டு போகும்போது எங்கே வேணாலும் அந்த விழுகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஐ திங்க் எல்லா பாயிண்ட்டையும் ஆல்மோஸ்ட் வந்து கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அந்த மைலேஜ் எப்படி அதிகமாக்குறது, இந்த மாதிரியான காமனான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நம்ம சேனலுக்குன்னு சொல்லி டெலகிராமில் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ டெலகிராம் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன். அதிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம்.